ஹாய். உனக்கு எது பிடிச்சிருக்கு இதில்? இது பிடிச்சிருக்கா உனக்கு? இதுவா நல்லா இருக்காது? வாங்கிக்கோ, என்னோட கிஃப்ட்டு வாங்கிக்கோ. தேங்க்யூ. ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலை சந்தைக்காக வந்திருக்கோம். என்னடா வாரம் வரோம்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கடையை கவர் பண்ண வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் கடை தான். மினியேச்சர் குக்கிங் பண்ணுறவங்கள, அதுக்கப்புறம் சொப்பு ஜாமான், சின்ன பசங்க விளாட்றது எல்லாமே இருக்குப்பாங்க இங்கே. பீரோ இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் செட்டு எல்லாமே இருக்குப்பாங்க இங்கே. ஸோ எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இந்த ட்ராலியெலாம் பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது, சமாளமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள். இதில் நம்ம உள்ள அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன வச்சுருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே கேட்டு ஃபுல்லாகவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா இருக்காங்க, அக்கா தான் ஓனரு. ஸோ அவங்ககிட்ட கேட்போம் என்னென்ன ஜாமான் வச்சுருக்காங்க, விலை எல்லாமே கேட்போம். என்னென்ன ஜாமான் வச்சுருக்கீங்க நீங்கள்? பீரோ இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, குக்கர் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, கேரியரு, சேரு, அஞ்சரை பெட்டி எல்லாமே இருக்குது. நிறைய பொருள் இருக்குப்பா. குடம் இருக்குது, வாளி இருக்குது, தண்ணி டேங்க்கு, வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. ஸோ இது பாங்க வாட்டர் பியூரிஃபையரு, நல்லா இருக்குது பார்க்கவே. இது அடுப்பு இருக்குது, அடுப்பு இருக்குது. ஸோ இது பாங்க, இது அடுப்பு செம்மையாக இருக்குது. அடுப்பு எல்லாமே ஸ்ட்ராங்கு மெட்டீரியல், சும்மா லைட்டாலாம் இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸி பாருங்கள் இது. ஸோ மிக்ஸி அந்த உள்ள ஜாரோட எல்லாமே இருக்குது. சரி, இதெல்லாம் எவ்வளோக்கா வருது? இதெல்லாம் 30 ரூபா. ஒன்று 30 ரூபா, 30, 50, 40. அங்கிட்டு உள்ளதெல்லாம் எடுத்திங்கன்னா 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. அங்கிட்டு 10 ரூபா. இந்த பீரோலாம் எவ்வளோக்கா? இது பீரோ 400 ரூபா, 250, 200. ஸோ அது பீரோலாம் வாங்க, நல்ல ஸ்டீல் பீரோ. இது ஓப்பன் பண்ணலாம்லக்கா அது? ஸோ இவங்க சாவி போடுறாங்க, சாவி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது சாவி 2 சாவி வந்துடுது, ப்ளஸ் மிரரோடு வந்துடுது உங்களுக்கு. நம்ம நெஜ பீரோ அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சைஸும் இருக்குது இதில். ஸோ இது பெரிய சைஸாக இருக்குது. இது வாங்க, கீழே லாக்கர்லாம் வச்சு நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களாம் பாருங்கள், ஜாலியாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வாங்குறாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு இதில்? இது பிடிச்சிருக்கா உனக்கு? இதுவா நல்லா இருக்காது? இது வேணுமா உனக்கு? உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு. அது வேணாம்மா, வேறு வாங்க சொல்கிறாங்க. வேறு என்ன வாங்குற? இது சொன்னேன், இது வேணாமா? அப்போது வேணாமா? ஓகேவா இல்லை வேறு என்ன? இது வேணுமா? இதான் வேணுமா? இது வாங்கிக்கலாமா அப்போது? ஸோ பாப்பாவுக்கு இது வேணுமா? வாங்கிக்கலாம். இந்தாங்க, நான் கொடுக்குறேன். இந்தாங்க பாப்பா, வாங்கிக்கோ, என்னோட கிஃப்ட்டு வாங்கிக்கோ. என்ன சொல்லணும்? தேங்க்யூ. கேமரா பார்த்தாவே டாட்டா சொல்லு. அப்படி டாட்டா சொல். ஹாய். ஸோ இதெல்லாம் பாங்க அயன் பாக்ஸ்லாம் இருக்குப்பாங்க இங்கே. அயன் பாக்ஸ் இருக்குது, வித் ப்ளக்கு அதோடு இருக்குது, ஸ்டீலோடு வந்துடுது பாங்க. இது குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். போய் ஸோ ஓப்பன் பண்ணி, ஸோ எல்லாமே ரியலாக எப்படி இருக்குமோ அது அப்படியே மினியேச்சர் எல்லாமே இருக்குது. இங்கே இந்த ஒரு அடுப்பு இருப்பாங்க. இந்த அடுப்பு கேஸோடு இருக்குது. அடுப்பு இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கேஸோட அடுப்பு. அதுக்கப்புறம் இதாங்க கேரியர் செட்டு இருக்குது. அதுக்கப்புறம் க்ரில் பண்ணுறது பாங்க. இது க்ரில்லிங், இது அழகாக இருக்குது பார்க்க க்ரில்லு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் மூடியோட பாத்திரம், சட்னி ஊற்றி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குது. சேர் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரி. பிளாஸ்டிக் பொருளாம் அவ்வளோக்கா? சேர்லாம் 10 ரூபா பாருங்க. சேர்லாமே 10 ரூபா, 20 ரூபா. ஓகே, 20. இது 20 ரூபாவா? இதுவும் 20 ரூபா. இது பேஸ்கெட்டு, இந்த ட்ராலி, இதுவும் 20 ரூபா. ட்ராலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லேயும் இருக்குது. ஸ்டீல் ட்ராலி இருக்குது, அதே மாதிரி பிளாஸ்டிக் ட்ராலியும் இருக்குது இங்கே. இதுவும் 10 ரூபா. குடம் பாருங்கள், குடம் எல்லாமே 10 ரூபா. இங்கிட்டலாம் என்னக்கா இருக்குது? இப்போ இது அலுமினியம் 10 ரூபா, 10 ரூபாய், 20 ரூபா. ஸ்டீல்லாம் 100 ரூபா வரும். அந்த இரும்பு ஐட்டெல்லாம் 100 ரூபா. இரும்பு ஐட்டெல்லாம் 100 ரூபா வருது. ஸோ இது பாருங்கள், தோசைக்கல். இது மினியேச்சர் நீங்கள் சூப்பராக குக்கிங் பண்ணலாம். இங்கே வந்தால் திருச்சியில் யாராச்சும் மினியேச்சர் பண்ணுறவங்க இருந்தால் வாங்கிக்கோங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது இங்கே சமையலுக்கு. இங்கே வாங்க, சட்டி, இந்த சட்டி இருக்குது. அருவாமனை இருக்குது வாங்க. அருவாமனையெல்லாம் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. இங்கே வெங்காயமே வெட்டலாம் அதில் அருவாமனையில், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கரண்டி இருக்குப்பாங்க. இது குழி கரண்டி, இது கிண்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கரண்டி பாங்க, இந்த கரண்டியும் இருக்குது. அரிசி வடுக்கட்டுவாங்களா அது இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது இந்த சைடு. இந்த அடுப்பு பாங்க, மண் அடுப்பு இருக்குப்பாங்க. மண் அடுப்பு இருக்குது, உரல் இருக்குப்பாங்க. இங்கே
இது சுற்றணும், உரல் போட்டு இது அரிசி போட்டு சுற்றினா இது ஆகும். உரல் இருக்குது. அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு என்னன்னாக்கா இருக்குது? இல்லை குடம் இருக்குது, இட்லி பாத்திரம் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, கேரி இருக்குது. அது பெரிய பொருள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாம் சின்ன பொருள் 10, 20, 5 இந்த பொருள் எல்லாமே கலந்துருக்குது. தனித்தனியாக அவங்களுக்கு வந்து என்னென்ன ஜாமான் வேணுமோ ஒரு ஜாமான் எடுத்துக்கலாம் இங்கே. தயிர் கிடையாது இது. அதுக்கப்புறம் வந்து சின்ன மக்கு பாருங்கள், குட்டி மக்கு, ஸ்பூன்லாம் இருக்குப்பாங்க, குட்டி குட்டி ஸ்பூனு, மினியேச்சர் ஸ்பூன்ஸ் வந்து எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. அவங்க குட்டிப்பாங்க, சரியான குட்டி. அதுக்கப்புறம் குடம்லாம் பார்த்தாச்சு. ஏங்க பால் கேன் இது பிளாஸ்டிக்கோட இட்லி பார்த்தா உள்ளே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் இருக்குப்பாங்க, கேஸு வித் அடுப்பு. இது வேறு மாடலில் இருக்குது. இது கேஸு அண்ட் அடுப்பு வேறு மாடலில் இருக்குது. அங்கே இதுவும் வேறு மாடலில் இருக்குது. அங்கே வேறு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அடுப்பு வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருக்குது. குழி தட்டு, இந்த சட்னி வச்சுக்க தட்டு, நார்மல் சாப்பாடு தட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்குவாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா மினியேச்சர் குக்கிங்லாம் சூப்பராக பண்ணலாம். அழகான குட்டி குடம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அது இதிலே வந்து பெருசு, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குவாங்க. இது வந்து சின்ன இட்லி குண்டாங்க, இட்லி குண்டா மாதிரி சின்ன சின்ன இது. இங்கே வந்து குங்குமம் வச்சுக்கிறது அது கூட இருக்குப்பாங்க இங்கே, ஓப்பன் பண்ணுறது. இது என்னக்கா இது? பனியாரம். இது வந்து பனியாரமா? அது இது பனியார சட்டியை மாதிரி ஊற்றிக்கலாம். அது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி கேரியர் இருப்பாங்க. இது கேரியர் இப்போ திறந்துக்கலாம். செட்டு ஃபுல்லாக எல்லாமே ஒரிஜினல்னால் எப்படி சொல்கிறது, எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம பொம்மை கிடையாது இது. எல்லாமே வந்து பெருசு எப்படி இருக்குமோ அது எல்லாமே மினியேச்சராக அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாமே யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபயரில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. டம்ளர் இருப்பாங்க, இது ஸ்டார் டம்ளரோடு இருக்குது. இப்போ மக்களே பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி பொன்மலை சந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போடுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அடக்கும், வேணால் வாங்கிக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடைலாம் இருக்குது. இந்த குடிசை பார்த்துக்கோங்க, இந்த குடிசை பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. இது வேணால் வந்து வாங்கிக்கோங்க. லேண்ட்மார்க் வந்து கண்டுபிடிச்சி வாங்கிக்கோங்க. இங்கே 2-3 கடை இருக்குது. ஸோ நம்ம அக்கா கடையை பார்த்துக்கோங்க, இங்கே வாங்கிக்கோங்க. பீரோலேருந்து நான் தள்ளி விட்டுருக்கேன். பீரோ திரும்பி 2 தள்ளி விட்றேன். பீரோ பார்த்தீங்கன்னா 2வது விழுவுது இப்போ கீழே. ஸோ அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஸோ இது மாதிரி மினியேச்சர் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கடையில் போய் நல்லா பெருசு நிறையா போடலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.